வணக்கம். ஜவை ஜெக் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு கிராஃபிக்ஸ் ஸ்டுடியோ ஏஆர் ரஹ்மான் ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ஏஐ தொழில்நுட்பம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். எல்லாமே அந்த தொழில்நுட்பத்தையும் அதில் பயன்படுத்திக்கலாம். கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே பண்ணலாம். அதாவது சென்னைக்கு பக்கத்தில் கும்மிடி பூண்டி பக்கத்தில் கவரப்பேட்டை, அங்கே ஐயர் கண்டிகை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதில் ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தார். அந்த இடத்துல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டுடியோ கட்டி திறப்புழா பண்ணியாச்சு. முந்தா நாள் பண்ணியிருக்கிறாங்க. சினிமா பிரபலம்லாம் கலந்துருக்கிறாங்க. பொதுவாக இப்போ ஷூட்டிங் அப்படின்னாலே எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கோவில், ரயில்வே ஸ்டேஷன் மற்ற இதெல்லாம் ஷூட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும். இத்தனை நாள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அனுமதி வாங்கணும். அது திடீர்னு என்ன பண்ணுவாங்க, படம் முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்க சமயத்தில் அனுமதி தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைட் இருக்கும். அது ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஷூட்டிங் பண்ணுறது சாதாரண கிடையாது. அந்த பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். விஜயகாந்த் நடத்துள்ள செந்தூர பூவே, அப்புறம் கிழக்கே போகும் ரயில், இதெல்லாம் ரயில்களுக்கு முக்கியத்துவமான ஒரு படம். அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்த உடனே உங்களுக்கு அனுமதி தந்துட மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் ஒன்றுக்கு விளங்காத ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க. நம்ம சைடில் ஏதாவது ஷூட் பண்ணிக்க வேண்டியது. அந்த காலத்துல ஒரு விஷயம். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஷூட் பண்ணிட்டு அதை அப்படியே அங்கே ஒரு விஷயத்தை மட்டும் ஷூட் பண்ணிட்டு அப்படியே கொண்டாந்து நேராக அதை டூப்ளிகேட் அப்படியே இங்கே சைடில் கிராஃபிக்ஸ் போட்டு, மற்றபடி என்னென்ன எப்படிலாம் எடுக்க வேணுமோ அதையெல்லாம் சைடில் எப்படிலாம் டூப்ளிகேட் போடணும் கரெக்டாக போட்டு கிராஃபிக்ஸ் பண்ணி, இதை டூப்ளிகேட் சொல்ல முடியாது, கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பார்த்தா அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே ஒரிஜினலாகவே இருக்கும். அங்கே ஃபுல்லாக எல்லாம் ஷூட் பண்ண மாதிரியே இருக்கும். அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயத்தை ஷூட் பண்ணிக்குவாங்க. ஷூட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதில் மேஜிக் விஷயங்களுக்காக டெக்னாலஜி கலந்துட்டு அப்புறம் படத்தில் எடிட் பண்ணி விடக்கூடிய சமயத்தில் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ யூஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டுடியோவில் பிக்சல் தடத்திற்கு உட்பட்ட அந்த லீடு ஸ்க்ரீன் 1.9 வரைக்கும் இருக்கலாம். 40 அடி நீளம், மற்றபடி 30 அடி உயரம் கொண்ட மாதிரி, மற்றபடி பல நவீன வசதிகள் கொண்ட மாதிரி பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே கூட யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு ஓப்பன் டாக்கா பேசிட்டார். ஏன்னா இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கு. வந்தாலுமே கூட மனிதர்கள் அது பண்ற மாதிரி இருக்காது அப்படிங்கிறது அவரும் சொல்லிட்டார். ஏஆர் ரஹ்மான் அதுக்கு முன்னால் சொல்லிட்டார். அதற்கு ஒரு ஒத்து ஊதுற மாதிரி யுவன் சங்கர் ராஜா சொல்லிட்டார். ஏஆர் ரஹ்மான் சொல்றது கரெக்டு. அதாவது என்னதான் இருந்தாலும் மனிதர்கள் செய்கிற மாதிரி அது வராது. அதனால என்ன ஆகுது, வேலைகள் மிச்சமாகுது, பல செலவுகள் மிச்சமாகுது. அதே நேரத்தில் பல மனிதர்கள் வேலை இல்லாமல் போயிடுவாங்க. அப்படித்தான் ஃபர்ஸ்ட் கூத்து, அப்புறம் நாடகம், அப்புறம் அது வந்த உடனே அடுத்து பின்னால் சினிமா வந்தது. சினிமா யாருக்குமே வேலை இல்லாமல் போச்சு. இப்போ சினிமாவுக்கு அடுத்த ஸ்டெப்பா இந்த மாதிரிலாம் பல விதமான ஏஐ தொழில்நுட்பம்லாம் வந்திருக்கு. நம்ம காலத்துல டெக்கு போட்டோம் இல்லையா, டெக்கு எங்க காலத்துல போடுவோம். அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் சிடியா மாறிச்சு. இப்போ பென் டிரைவர் அப்படின்னு மாறி போயிட்டு இருக்கு. அப்புறம் சிப்புங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே கிடையாது. 1300 பாடல் அப்படிங்கிறான். 1300 பாடல், 2000 பாடல், 10,000 பாடலை நாங்க மேல இருந்து கீழே வரைக்கும் 8 அடி 10 அடிக்கு கேசட்டா அடிக்க வச்சிருப்போம். ஒரு கேசட்ல 8 பாடல்களை பிடிக்க முடியாது. இன்னைக்கு அப்படி ஒரு சின்ன சிப்பில் தான் முடிஞ்சு போச்சு. 2000 3000 பாடல்கள் அடக்கிடுறாங்க. அது மாதிரி தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு இருக்கு. அதனால மக்களுக்கு அடி, தொழிலாளர்கள் பாதிப்புங்கிறது கன்ஃபார்ம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டார், வேலை இழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மைதான், வேலை இழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. தொழில் வளர வளர அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்ப சமீபத்து இதே பார்த்துக்கலாம். ஆட்டோ ஃபர்ஸ்ட் வந்தது, அப்புறம் ஷேர் ஆட்டோ வந்தது. உடனே என்ன பண்ணாங்க, ஆட்டோக்காரங்களாம் போராட்டம் பண்ணி ஷேர் ஆட்டோ விடக்கூடாது, மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. ஷேர் ஆட்டோ வந்தது, அது ஓடிட்டு தான் இருக்கு.
அப்புறம் மேஜிக் வேன் சொல்லி போட்டு விட்டாங்க, அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஒரு சில எப்படி போயிட்டே இருக்குது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஓலோ யூபர்னு வந்துருச்சு, ஆட்டோக்காரங்களுக்கு வேலையே கிடையாது. இப்ப அதுக்கு எதிர்த்து இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான், தொழில்நுட்பம் வந்து வளரத்தான் செய்யுங்க. இப்போ திருட்டு சீடியை ஒழிக்கணும்னு சொல்லி போட்டு எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க, ஒழிக்க முடிச்சுதா? ஒழிக்க விடாது. அது ஒரு வகையான தொழில்நுட்பம். வெளிநாட்டை சொல்லிட்டான், அது தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு தான் இருக்கும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதனால வந்து நீங்க என்னதான் வந்து ட்ரை பண்ணாலும் சரி, தொழில்நுட்பம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பான். அது அடிப்படை வந்து திருடர்கள் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணுமோ அதை அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு உண்டான ரசிகர் இருப்பான், நமக்கு உண்டான ஒருத்தர் காசை கொடுத்து உட்காந்து தியேட்டர்ல உட்காந்து பார்ப்போம். இன்னைக்கு அதுக்காக தியேட்டர்ல கூட்டம் இல்லாமல் இருக்கா? இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா, முதல்ல வந்து 100 நாள் ஓடினா மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு வந்து 10 நாள் ஓடினா 100 நாள் ஓடுனதுக்கு சமம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து காசை அள்ளிடுறாங்க. அதுக்கு தகுந்த இன்னொருத்தர் இருக்கிறான், திருட்டு வீடியோஸ் சொல்லி போட்டு. மற்றபடி அவன் ஒருத்தர் ஓடிடி தளத்துல இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்துல 10 மணிக்கு ரிலீஸ் ஆகுதா, 11 மணிக்கு ஏற்றி விட்டுறான், முடிஞ்சு போச்சு. அதை பார்க்கறோம், பார்த்துட்டு தான் இருக்கான். சில பேர் சொல்றான், இல்ல சார் என்னதான் படம் பண்ணாலும் சரிங்க, அந்த தியேட்டர்ல உட்காந்து பாக்குற மாதிரி வருமா அப்படிம்பா ஒருத்தர். அந்த டீயை குடிச்சுக்கிட்டு, அந்த 10 ரூபா டீ வெளியே அவன் 50 ரூபா சொல்லுவான், அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு, ஒண்ணுக்கு விளங்காத பாப்கார்ன் அவன் 15 ரூபா கூட தேராதுங்க, உள்ள போனா 100 ரூபா. அதே நேரத்தில் இந்த பன்னு பச்சி ஜொச்சில் அதை பத்தி எல்லாத்தையும் ஹீட் பாக்ஸ்ல வச்சிருப்பான். 10 ரூபா 15 ரூபாய்க்கு மேல எந்த ஒரு போண்டாவும் கிடையாது. 10 ரூபா தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். 50 ரூபா 60 ரூபா ஹீட் பாக்ஸ்ல வச்சு அது என்னைக்கு போட்டோ யாரும் கேட்டா? அதையும் மக்கள் ஏற்றிட்டு போயிட்டு தானே இருக்கிறாங்க. எத்தனையோ படங்கள் வெளியாயிருச்சு, சில படங்கள் தோல்வி, இன்னும் ஏகப்பட்ட படங்கள் வந்து வெளியே ஆகல. அதுலயும் மிக முக்கியமான இயக்குநர்கள் படம், மற்றபடி நடிகர் படம் அது கோடிக்கணக்கில் வாரிக்கிட்டு தான் இருக்கு. 200 கோடி 300 கோடி விஜய் படம், அஜித் படம்லாம் வாரிக்கிட்டு தான் இருக்கு. அதனால வந்து தொழில்நுட்பம் என்ன வந்தாலுமே சரிங்க, ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி வந்து மனிதன் வந்து அதில் உபயோகப்படுத்தி உட்காந்து மேனுவலா பண்றான் பார்த்தீங்களா, அது மாதிரி வரவே வராது. ஆமா, அதனால வந்து பலவிதமான தொழிலாளர் பாதிப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா வரும் காலங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள கட்டாயமா பாடல்களே இல்லாம போயிடுவாங்க. இப்பவே ஒன்றும் கிடையாது, இசையே இருக்கு, நம்ம டுமுன்னு அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. மற்றபடி இளவு வீட்டுல மேளம் கொட்டின மாதிரி இருக்கு. எந்த பாடலாம் கேட்க முடியுதா? ஒண்ணுமே கிடையாது. இந்த காலனி இளைஞர்கள் கூட 1990 95 உண்டான பாடல்களை தான் இன்னைக்கு வந்து அவன் காலர் டியூனா வச்சிருக்கிறான். அன்னைக்கு சிக்னல்ல போறேன், வசந்த மாளிகை பாட்டு மயக்கம் என்ன அப்படிங்கிறான், அப்படியே அடிச்சு ஹலோ சார் சொல்லுங்க அப்படிங்கிறான், முடிச்சு வச்சா. இந்த காலத்தை பாட்டை வந்து இந்த கால இளைஞர்களை விரும்புவதில்லை. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சார் பாட்டு இருக்கு, உங்க காலத்து பாட்டை மாதிரி இல்லை, 90 மாதிரி இல்லை, 85 மாதிரி இல்லை, 95 மாதிரி இல்லை, இப்படி அவங்க ஒரு சப்ஜெக்ட். என்னைக்கு 2000 போறதோ அதுல இருந்து தொழில்நுட்பம் மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே அப்படியே இன்னைக்கு சுத்தமா டம்மியா போகுது. ஏகப்பட்ட படங்கள்ல பாடல்களே கிடையாது. பாடல்கள் பாடினா 4 வரி, அதை எவன் கேட்கறான்? அதுக்கு தவிர ஸ்கிரீன் பிளேல தூக்கிட்டான் சூப்பரா. எல்லாம் வரக்கூடிய படங்கள் எல்லாமே ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. அவன் நடிப்பு நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. இந்த வாழைங்கிற படம், மற்றபடி இப்போ வெளியாகிற சில படங்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு படங்கள், பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்றாங்க. டைலாக்கு, கதை ரொம்ப நல்ல கதை, மாற்றம் இல்லை. அதனால வந்து கதை, திரைக்கதை வதையை சம்பந்தப்பட்ட வகையில தான் இனி வரும் காலங்களில் சினிமாவை தூக்கி நிறுத்த முடியும் ஒழிய அதோடு சேர்ந்து கிராபிக்ஸ் ஏஐ தொழில்நுட்பம் நிறுத்த முடியும். மற்றபடி வந்து மனிதனுக்கு இருக்க வேலை இல்லாம போயிடும். அதே நேரத்துல வந்து அந்த தொழில் இல்லாம வேற தொழில போய்க்க வேண்டியதான். இப்ப தமிழ்நாட்டில் சொன்னாங்க பாருங்க, லாட்டரி தொழில் ஒழிக்க போயிரு அப்படின்னாங்க. அப்படி லாட்டரி ஒழிச்சாச்சு. அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வந்து ரோட்ல உட்காந்துக்கிட்டு பிளாட்பார கடை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில பேர் ஊறுகாய் வைக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு போயிட்டே இருக்க வேண்டியது. அதே நேரத்துல அறிவியல் வளர வளர ஆமா தொழில்நுட்பத்தை யாராலும் மாற்ற முடியாது. அதனால இன்னைக்கு கிராபிக்ஸ் ஸ்டுடியோ ஓபன் பண்ணியிருக்கிறாரு. காலத்தின் கட்டாயம் தான் இது. நம்ம ஏஐ தொழில்நுட்பம், மற்றபடி இந்த மாதிரி ஸ்டுடியோ வந்து ஆந்திரா மும்பையில தான் இருக்கு, சென்னையில கிடையாது. இன்னைக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் வரப்பிரசாதமா பண்ணியிருக்காரு. அது ஸ்கிரீன்லாம் வந்து பெரிய ஸ்கிரீனா இருக்கும் போல இருக்கு. அதை வந்து பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தக்கூடிய சமயத்துக்கு வரும் காலம் என்ன பண்ண முடியும்? ஒரிஜினல் நடிகர்கள்லாம் வந்து இருக்க மாட்டாங்க, ஒரிஜினல் நடிகர் இருக்க மாட்டாங்க, ஒரிஜினல் பாடல்கள் பாட மாட்டாங்க. அவங்க குரலை வச்சு, அவங்க உருவத்தை வச்சு அப்படியே டூப்ளிகேட் போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப எல்லாமே என்ன ஆகும், உண்மையெல்லாம் பொய்யாக மாறிவிடும். பொய்கள் அன்று நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.